கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு ரீமிக்ஸ் சாங் வரும். நாங்க பழைய ஒரு யா, சாங். யா, யா, யா. ஸோ நாங்க என்ன யோசிச்சோம்னா, ஓகே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணாங்களா? இல்ல எடுக்கும்போதே அந்த ஒரு டாக்ஸ் இருந்துச்சா? இதுதான் நாங்க பண்ண போறோம்னா, இதுதான் போகுது இல்ல அப்படின்ற மாரி. ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. ஓ! ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சா அது? ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. நாங்க ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அந்த மொமெண்ட் தெரிஞ்ச உடனே நாங்க படிக்கிறப்பயே கத்தி விசில் அடிச்சுட்டு ஓகே. இருந்தோம் ஆக்சுவலா. பட் அது எடுக்கிறப்ப எதுவுமே ரிவீல் பண்ணல அந்த சாங் எதுவும். பட் படிச்ச எல்லாருக்குமே தெரியும் இது இருக்க போகுது அப்படின்னு. அதாவது இப்ப நெறைய பேர் படம் பார்த்த எல்லாருமே பெருசா சொல்றது வந்து இந்த 15 மினிட்ஸ் லாங் ஷாட், சிங்கிள் ஷாட் பண்ணது அப்படின்றது. எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு 4 டேஸ் ரிஹர்சல் அப்படின்னும்போது டீமே பயங்கரமா வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஸோ அத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. லைக் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்ல, லைக் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுருப்பாங்க ஆமா. அப்படின்றது. அந்த ஷாட் நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த ஒரு சீன் அண்ட் சீக்வென்ஸ் அதுல. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் தெனீஸ்வர் சார் டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். ஹி இஸ் அ வெரி ஹம்பிள், கைண்ட் பெர்சன். ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ட் அது அந்த வெயிட்ட தூக்கிட்டு எல்லா நாளும் அத பண்றதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அதுவும் நைட்ல தூக்கம் இல்லாம உடம்பு ஆல்ரெடி இதா இருக்கும். கொலாப்ஸ், கம்ப்ளீட் பாடி கொலாப்ஸ். அதுல அந்த வெயிட்ட தூக்கிட்டு ஆல்வேஸ் ஹில் பி தேர். ஹில் பி ரெடி. டயர்டே ஆக மாட்டாங்க. ஸோ பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த லைட்ஸ்லாம் அது கரெக்டாக செட் பண்ணி அது இட்ஸ் வெரி பிக் திங். செட்டில் யாருக்குமே வந்து என்ன டைம் எங்கே எதுனே தெரியாது. விடியுது, ஈவினிங் வருது, மார்னிங் வருது, ஈவினிங் அப்படி தான் இருக்குமே தவிர நடக்குது எல்லாமே. அடுத்தடுத்த டேக்கு அடுத்தடுத்தது நடக்கும். என்ன டேட்டு சார் கிட்டலாம், அருண் சார் கிட்ட டேட் கேட்டால் இன்னைக்கு என்ன டேட்டுன்னு யோசிப்பாங்க. டே டே எதுவுமே தெரியாது. விடியுது அப்படி தான் இருக்கும். பேக் டு பேக் அப்படியே போயிட்டே இருந்துச்சு.